ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கோங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ளதெல்லாவற்றையும் பார்த்தார்கள். என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான். தலைகளை வணங்கி நாம் ஜெபிப்போம். உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள்? உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள்? உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தாங்க? கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனையின் மத்திய வேளையில் இங்கு அமர்ந்திருக்கிற எங்கள் எல்லாரோடும் கர்த்தர் பேசுவீராக. நீர் பேசுகிற தெய்வம் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இங்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனமானது யாரை பார்த்து பேசினது என்பதை நாம் தெளிவுபட அறிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த வசனத்தினுடைய உண்மை நமக்கு புரியும். ஏசாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசி யூத ராஜாவாகிய எசேக்கியாவினிடத்தில் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறான். அது கேள்வி என்ன? அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள்? உம்முடைய வீட்டில் சொல்லுங்க, பேசுங்க. உம்முடைய வீட்டில் நேரம் நிமிர்ந்து உட்காருங்க. உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி தேவ மனுஷன் எசேக்கியா யூத அரசனை பார்த்து கேட்கிறான். அதற்கு இந்த யூத அரசன் எசேக்கியாவை பார்த்து சொல்லுகிறான், என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள். இந்த எசேக்கியா யார் என்று சொன்னார், ஒரு இளம் வாலிபனாக இருந்த பொழுது எவ்வளோ பேர் இருக்க அந்த யூத தேசத்தை ஆளுகிற உரிமையை, அதிகாரத்தை 25 வயதில் கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். இப்பொழுது அந்த எசேக்கியா யார் என்று சொன்னால், இதுவரையும் சாதாரண ஒரு மனிதனாக இருந்தவன் இப்பொழுது தேசத்தினுடைய தலைவனாக, தேசத்திற்கே முதன்மையான ஒரு மனிதனாய், அரசனாக மாற்றப்படுகிறான். ஒரு பெரிய பதவியில் வைக்கப்படுகிறான் தேவனுடைய கிருபையினால. அது மாத்திரமல்ல, இப்போ அவன் சொல்லுகிறான் ஏசாயாவை பார்த்து, என்னத்தை உன் வீட்டில் பார்த்தாங்கன்னு சொல்லும்போது, என் வீட்டில் இருந்த பொக்கிஷங்களை நான் அவர்களுக்கு காண்பித்தேன், எல்லாவற்றையும், பொன்னையும் பொருள் எல்லாவற்றையும் காண்பித்தேன், காண்பியாத பொருள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறான். அப்போது இந்த பொன்னும் பொருளும் இந்த நன்மையும் இந்த எசேக்கியாவுக்கு எப்படி வந்தது? நம்ம வீட்டில் இருக்கிற பீரோவில் தானாக பணம் வந்து சேருமா, இருக்குமா? சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் அப்படி யார் வீட்டிலனா வருதா? தானாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து பணம் வந்து இருக்குங்க, தானாக நகை வந்து சேருது, தானாக பொருள் வந்து என் வீட்டை ஃபுல்லாக நிரம்புது அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா? கையை தூக்குங்க பார்க்கலாம். ஒருத்தரும் இருக்க முடியாது. அப்போ ஒரு பொருள் வீட்டுக்குள்ளே வருதுன்னா, ஒரு பணம் வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னா அதற்கு அடிப்படை என்னன்னா, அந்த மனுஷன் என்ன செய்கிறார்?
உழைக்கிறான், வேலை செய்கிறான், சம்பாதிக்கிறான். அப்போது உழைப்பதற்கும் வேலை செய்வதற்கும் அவன் சம்பாதிப்பதற்கும் வேண்டிய பலனையும் வேண்டிய ஞானத்தையும் வேண்டிய அறிவையும் அவன் வீட்டை விட்டு, அதுவும் இந்த காலத்தில் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு உள்ளே வர்றது பெரிய பெரிய, அதெல்லாம் நிச்சயமற்ற வாழ்க்கை. நம்ம எல்லாம் என்ன சொல்கிறோன்னா, ரொம்ப சர்வசாதாரணமாக நினைக்கிறோம். ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு திரும்ப வருகிறோம் அப்படின்னா அதெல்லாம் தேவனுடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமே இல்லை. இந்த ஆமேன்னு சொன்னவங்களுக்கு தான் அந்த கிருபையை பற்றி உணர்ந்தவங்க. மற்றவங்கெல்லாம் அப்படியே உட்காந்துன்னு கேட்டுக்கிட்டே போகிறவங்க தான் வாழ்நாள் எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. நான் சொல்லுவேன், கிருபையை உணர்ந்தவங்க, அதனால தான் அவங்களுக்கு ஆமை அந்த கிருபை தான் என்னை இதுவரையும் பிழைக்க வைத்திருக்கேன் என்று சொல்லி நம்புகிறாங்க. அப்போ உழைக்கிறதும் வேலை செய்வதும் சம்பாதிக்கிறதும் பிரயாண பாதுகாப்பு எல்லாம் ஆண்டவர் கொடுத்தா தான் நம்ம வீட்டில் இருக்கிற பீரோ என்ன செய்யும்? பணத்தினால நிரம்பும். வீட்டின் முழுமையும் பொருட்களால் நிரம்பும். இப்போ எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் வீட்டில் பொக்கிஷம் பொருள் இருக்குன்னா எப்படி வந்துச்சு, எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு ராஜ பதவியை ஆண்டவர் கொடுத்தார். என்ன பதவி? சட்டமா சொல்லுங்களா எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க, என்ன பதவி? ராஜ பதவி ஆண்டவர் கொடுத்தார். அந்த சிங்காசனத்தில் உட்காருகிற ஒரு கிருபையை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, இவன் ராஜாவான உடனே யுத்தத்திற்கு மக்கள் வருகிறாங்க, உடனே யுத்தத்திற்கு போகிறான். யுத்தத்தில் ஜெயம் எடுத்து ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த ஜெயத்திற்கு பின்பாகத்தான் மற்ற தேசத்தினுடைய பொக்கிஷம் பொருள் எல்லாம் என்ன செய்கிறார்? கொள்ளை ஆடிக்கொண்டு வந்து தன்னுடைய வீடுகளை அரண்மனைகளை நிரப்புகிறான், குவிக்கிறான். இப்படிப்பட்ட இந்த எசேக்கியா ஒரு நாள் வியாதிப்பட்டு படுத்து இருக்கிறான். வியாதியில் இருக்கிறான். கொஞ்ச காலம் கடந்து போயிட்டு அந்த வியாதி வந்து அவனை மரணத்திற்கு ஏதுவாய் நடத்தி கொண்டு போயிட்டு, அதாவது மரண விளிம்புக்கு போயிட்டான். இன்னும் இந்த பூமியில் அவன் இருக்க போகிற கால அளவு எவ்வளோ, நாள் எவ்வளோ என்று சொன்னால் சொல்லுங்க பார்க்கலாம், 3 நாள் தான். அதனால தான் தீர்க்கதரிசி ஏசாயா வந்து சொன்னால், உன்னுடைய வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் நீ என்ன செய்ய? ஒழுங்குபடுத்திடுப்பா. யார் யாருக்கு என்ன செய்யணும், அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டுமோ எல்லாத்தையும் செஞ்சிடு. 3 நாள் தான் இந்த பூமியில் இருக்க போகிற அப்படின்னு வந்து சொன்ன உடனே இந்த எசேக்கியா ஆண்டவரிடத்துல அவன் ஜெபிக்கிற, ஆண்டவரே நான் உமக்கு எவ்வளோ உண்மையாக இருந்தேன், உத்தமனாக இருந்தேன் என்று சொல்லி அவன் தேவனிடத்தில் அழுது ஜெபிக்கிற அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுதான் ஆண்டவர் சொன்னா, நீ 3 நாளில் மரிக்க போறவன் இல்லை, உனக்கு 15 ஆண்டு காலங்களை, ஆயுசு காலத்தை நான் என்ன செய்கிறேன்? கூட்டி கொடுக்கிறேன் ஆண்டவர் சொல்லிட்டார். இந்த வார்த்தை எசேக்கியாவுக்குள்ள வந்த உடனே பலன் கொண்டான். படுக்கை மாறினது, பலவீனம் மாறினது, மரண கட்டு தெரித்தது. இப்பொழுது எழுந்தான், வந்து சிங்காசனத்தில் அமர்ந்து ஆளுகை செய்கிறவனாக வந்து அமருகிறான். இதுவரைக்கும் எசேக்கியா படுக்கையில் இருக்கிற இந்த படுக்கையை மாற்று தேசத்தில் இருந்தவர்கள், மாற்று மனிதர்கள் எல்லாரும் அறிந்தாங்க. எசேக்கியாவுக்கு வந்த வியாதி கொடிய வியாதி, அவன் இன்னும் சீக்கிரத்தில் சாக போகிறான் அப்படின்னு எல்லாம் பரவலாய் பேசப்பட்டு இருந்தது. ஆனால் அவன் உயிர் பெற்று மீண்டும் அதில் வந்து உட்கார்ந்தான். பார்த்தீங்களா, இந்த செய்தி மீண்டும் வெளியில் போன உடனே நம்ப முடியல, சிலரால் நம்ப முடியல. உடனே அவங்க என்ன செய்தாங்கன்னா, இது உண்மையாகவே எசேக்கியா உயிர் பிழைத்துட்டானா, உண்மையாகவே அவன் தான் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறானா என்பதை வேவு பார்ப்பதற்காக சில மனிதர்கள் நல்லவர்களைப் போல அவனுடைய வீட்டிற்குள்ள வந்தாங்க. அவனுடைய வீட்டுக்குள்ள வந்தாங்க. வந்த உடனே எசேக்கியா வந்த மக்களுக்கு பொக்கிஷ சாலையை திறக்கிறான், பொக்கிஷத்தெல்லாம் காட்டுகிறான், ஆயுத சாலையை திறக்கிறான். இருக்கிற ஆயுதங்கள் எவ்வளவு பிரபலமான ஆயுதங்கள் இருக்குமோ காமிக்கிறான், யுத்த கருவிகளை காமிக்கிறான். போஜன சாலையை திறந்து போஜன வகைகளை எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பிக்கிறான். இப்படி ஒவ்வொரு சாலைகளை திறந்து திறந்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பிக்கிறான். வந்தவங்க எல்லாரும் எல்லாவற்றையும் பார்த்து விட்டு சந்தோஷமாய் திரும்பி போகிறாங்க. எல்லாரும் போன உடனே தான்
இந்த ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவிடத்தில் அரண்மனையில் அல்லது வீட்டுக்குள்ள வருகிறான். வந்து இப்போ அவர்களை பார்த்து கேட்கிறான். வாசிங்க இப்போ. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி உம்முடைய வீட்டில் எண்ணத்தை எசேக்கியாவை பார்த்து உம்முடைய வீட்டில் எண்ணத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா என் வீட்டில் உள்ளதெல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான். அடுத்து அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி சேனைகளின் கர்த்தரின் வார்த்தையை கேளும், சேனைகளின் கர்த்தருடைய வார்த்தையை கேளும், இதோ நாட்கள் வரும், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன்னுடைய வீட்டில் எதெல்லாம் இப்போ யாருக்கெல்லாம் நீ காண்பித்தியோ உன் வீட்டில் உள்ளதைகளிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் நீ மாத்திரமல்ல உனக்கு முன் வாழ்ந்த உன் பிதாக்கள் எல்லாம் சேர்த்து வைத்தவைகளிலும் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல், ஒன்றும் மீதியாயிராதபடிக்கு எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு எல்லாம் அந்நிய தேசத்திற்கு சத்துருக்களுடைய கைகளுக்கு எல்லாம் கொண்டு போகப்படும் என்று சொன்னார். இந்த வசனத்தில் ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் ஒரு விழிப்பு அடையணும், இல்லைன்னா ஒரு பெரிய அழிவை நாம் சந்திக்க நேரிடும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்றைய செய்த ஒரு எச்சரிப்பாக கூட இருக்கலாம். அருமையான கர்த்தருடையவர்களே, அழிவானது நம்முடைய குடும்பத்தின் பக்கத்தில் வந்து நிற்கிறது என்பதை மறந்துவிடவே கூடாது. நாசம் மோசம் குடும்பத்தை சுற்றி இருக்கிறது என்பதை மறந்துவிடவே கூடாது. இந்த சம்பவத்தில் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஏசாயா கேட்கிறான், உங்களோட வீட்டில் என்ன பார்த்தாங்க? இப்போ நான் கேட்குறேன், என்னத்தை வீட்டில் காட்டியிருக்கணும்? ஏசாயா எதை காமிச்சிருக்கணும்? வீட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் காமிச்சிட்டா. அதைத்தான் காமித்த அந்த பொருளை தான், அந்த காரியத்தை தான் ஏசாயாவிடத்தில் உண்மையாய் சொல்கிறான். ஆனால் தேவனுடைய வார்த்தை அவனுக்கு எப்படி வருதுன்னா, இதில் ஒன்று கூட உன் வீட்டில் இருக்காது. நீ சேர்த்ததானாலும் சரி, உன்னுடைய பிதாக்கள் சேர்த்து வைத்தவைகளானாலும் சரி, ஒன்றும் உன் வீட்டில் இராதபடி எல்லாம் பாபிலோன் அல்லது சத்துருக்களுடைய கைகளுக்கு சிறையாய் போகும் என்று சொன்ன. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, ஏன் இவ்வளவு காட்டமான ஒரு வார்த்தை வெளிப்படணும்? எசேக்கியாவை கேட்ட பொழுது அப்ப எசேக்கியா எதை காண்பித்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று சொன்னா, ஒன்னே ஒண்ணுதான். 3 நாளில் மரிப்பேன் அப்படின்னு இருந்த என்ன 15 வருஷத்தை எனக்கு என்ன செய்தாரு? கூட்டி கொடுத்தார். அப்படின்னா கூட்டி கொடுத்த ஒரு ஆண்டவர் இருக்காரா இல்லையா? அந்த ஆண்டவர்கிட்ட தானே இவன் ஜெபித்தான். ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் உண்மையாய் உத்தமமாய் மன நேர்மையாய் நடந்தேன் என்பதை நீர் நினைத்தருளும் அப்படின்னு அந்த ஆண்டவர்கிட்ட தானே ஜெபித்தான். அந்த ஆண்டவர் ஜீவனுள்ள அந்த தேவன் தானே அவனுக்கு பரிதாபப்பட்டு 3 நாளில் மரிக்கிற அவனுடைய கண்ணீரை பார்த்து அந்த 3 நாளில் ஆண்டவரை அகற்றி இருளின் நாட்களை ஆண்டவரை அழித்து ஒரு ஒளிவுள்ள காலத்தை கொடுத்து 15 வருஷத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். இப்போ எனக்கு நல்லா தெரியும், என்னுடைய ஆயுசு காலங்கள் என்ன செய்யப்பட்டு இருக்கு? கூட்டப்பட்டு இருக்கிறது. நான் 3 நாளில் மரிக்கிறவன் அல்ல. நான் எத்தனை காலம் இருப்பேன்? 15 வருஷம் நான் பூமியில் இருப்பேன் அப்படின்னு அவனுக்கு நல்லா தெரியும். இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் தான் ஏசாயா கேட்க, என்னப்பா பார்த்தாங்க உன் வீட்டில் அப்படின்னா, அவன் என்ன காமிச்சிருக்கணும்னா, 3 நாளில் மரித்திருக்க வேண்டிய எனக்கு மறுவாழ்வு கொடுத்த ஒரு தேவன், இஸ்ரவேலின் தேவன் இருக்கிறார் என்று அந்த தேவனை மகிமைப்படுத்தி மீண்டும் இந்த சிங்காசனத்தில் என்னை உட்கார வைத்தது தேவன், மீண்டும் இந்த ராஜ்யபாரத்தை நடத்துவதற்கு என்னை தகுதிப்படுத்தினது தேவன் என்று சொல்லி மூச்சுக்கு மூச்சு அவன் வீட்டில் இருந்து வந்தவர்களுக்கு தேவனை காண்பித்திருக்க வேண்டிய அவனோ அழிந்து போகிற பொருட்களை, அவன் மனதில் எல்லாம் என்ன இருந்துச்சுன்னா அழிந்து போகிற பொருட்கள், இந்த அழிந்து போகிற பொருட்களையே எல்லாவற்றையும் என்ன செய்தானா? காண்பித்தான். அதனால தான் தேவன் அவன் என்ன சொல்லுவான்?
தன்னை வெளிப்படுத்துவான் என்று நினைத்தார், தன்னை மகிமைப்படுத்துவான் என்று நினைத்தார். ஆனால் இவன் ஒரு சின்ன புள்ளி கூட தேவனை மகிமைப்படுத்தாம, தேவனை காட்டாம, ஏதோ வந்து குவிந்துடுச்சு. வீட்டு முழுவதும் நிறைய பணமும் பொருளும் பொக்கிஷமும் பொண்ணும் வெள்ளியும் எல்லாம் குமிஞ்சிடுச்சு. இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய மேன்மை மகிமை என்பது போல நினைத்து கொண்டு அவன் இருக்கிறதையே பெருமைப்பட ஜனங்களுக்கு காண்பித்தான். ஆண்டவர் சொன்ன எல்லாம் ஒன்றுமில்லாமல், ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாமே சத்துருக்களுடைய கரங்களுக்கு கொண்டு போகப்படும் என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய அவர்களே, இந்த வசனத்தில் நாம் ஒரு எச்சரிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும். அந்த எசேக்கியாவின் இடத்துல இந்த காலை வேளையில் நாம் நம்மை நிறுத்தி கொள்ள வேண்டும். அந்த எசேக்கியாவினுடைய இடத்துல இந்த காலை வேளையில் நாம் நம்ம என்ன செய்யணும்? நிறுத்தி கொள்ள, அந்த இடத்துல நாம் நம்மை வைத்து கொள்ளணும். இன்றைக்கு நான் உங்களை கேட்குற, உங்கள் வீட்டில் வந்து அநேகர் வரலாம், அநேகர் உங்கள் வீட்டை விட்டு வெளியே போகலாம். இப்போ வந்து நான் வந்து உங்களை கேட்குறேன், உங்கள் வீட்டில் அவங்களாம் வந்தாங்களாமே, சொந்தங்க பந்தம்லாம் வந்தாங்களாமே, கல்யாணத்துக்கு இவ்வளோ பேர் வந்து போனாங்களே, விசேஷத்திற்கு இவ்வளோ பேர் வந்தாங்களே, என்ன பார்த்தாங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லுங்கள், என்ன செய்ய போகிறீங்க? சொல்லுங்க. எதுவுமே சொல்ல மாட்டீங்கல்ல? தேவன் செய்த நன்மையை சொல்லுவோம், அப்படியா? இப்போ கேட்டதுக்கு அப்புறம். ஆனால் நம்ம வீடுகளில் இன்று என்ன நடக்குதுன்னா, தேவன் மகிமைப்படுவதற்கு மாறாக, தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதற்கு மாறாக எதையோ வீணான கதைகளை பேசி, வீணானவைகளை பேசி, வீணானவைகளை யோசித்து, வீணானவைகளை வெளிப்படுத்தி இன்றைக்கு தேவனுடைய கோபத்திற்கு ஆளாக்கப்பட்ட குடும்பங்களாய் நாம் மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறோம். பெத்லகேமில் நகோமி இருந்தா, எலிமெலக்கு இருந்தான், அவனுடைய பிள்ளைங்க இருந்தாங்க. இந்த பெத்லகேமில் இருந்து பஞ்சம் வரப்போகுது என்று தெரிஞ்ச உடனே இவர்கள் எல்லாரும் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக முதல் கட்ட நடவடிக்கையாக பஞ்சத்தில் தப்ப வேண்டும் என்பது போல நினைத்து அவர்கள் அந்த வீட்டை விட்டு சகல பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் தூரத்தில் பார்க்கிறார்கள். மோவாப் தேசத்திற்கு பிரயாணப்பட்டு போயிட்டாங்க. குடும்பமாக போயிட்டாங்க. கணவன் மனைவி 2 பிள்ளைங்க குடும்பமாய் போயிட்டாங்க. போன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வாழ்ந்தாங்க. காலங்கள் கடந்து போனது, அங்கேயே வீடுகளை கட்டி அங்கேயே தங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. போனது எதுக்கு? பஞ்சத்தில் தப்புவதற்கு. ஆனால் போன இடத்துல அங்கேயே வீடுகளை கட்டி அங்கேயே குடியிருந்துட்டாங்க. பல வருஷம் ஆகிவிட்டது. இப்போ அவங்களுக்கு பெத்லகேம் என்கிற ஒரு வீட்டை பற்றி அவர்களுக்கு என்ன இல்லை? நினைவே வரல. என்ன வரல? நினைவே வரல. பெத்லகேம் என்கிற வீட்டை பற்றி நினைப்பே வரல. போன இடத்துல கல்யாணம் தான், மேலே தாளம்தான், அடுத்தடுத்து கல்யாணம் தான், எல்லாம் நடக்குது. அங்கே இருக்கிற எல்லாரும் கூடிக்கொண்டு எல்லாரும் சந்தோஷம்தான், மகிழ்ச்சி தான். ஆனால் ஒரு நாள் வருகிறது, அங்கு ஒவ்வொரு மரணமாக அந்த ஒரே குடும்பத்தில் 3 மரணங்கள் சம்பவிக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்பொழுது இந்த வேதனைக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்க எங்கிருந்து இந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெத்லகேமில் இருந்து. எங்கிருந்து? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பெத்லகேமில் இருந்து. எல்லாரும் நேரம் உட்காருங்க, யாரும் கீழே. பெத்லகேமில் இருந்து இந்த ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு போகும்போது ஒன்றும் இல்லாமல் போகலை. பெத்லகேமை விட்டு அவங்க போகும்போது ஒன்றும் இல்லாமல் போகலை. ஏராளமான ஆசீர்வாதங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டவர்களாய். இந்த பெத்லகேம் என்று சொன்னாலே சொல்லுங்க பார்க்கலாம், என்ன அர்த்தம்? அப்பத்தின் வீடு.
குறைவில்லாமல் வேலைக்கு காலையில் ஆனால் அப்போ, மாலையில் அப்போ, சாயந்தரம் அப்போ, அதாவது குறைவில்லாத ஒரு வாழுகிற இடம் தான் பெத்லகேம். இந்த பெத்லகேமில் இருக்கிற வரைக்கும் அவங்க நிறைவாகத்தான் இருந்தாங்க, ஆசீர்வாதமாகத்தான் இருந்தாங்க, அவங்க திரட்சியாகத்தான் இருந்தாங்க. ஆனால் அந்த தேசத்தில் ஒரு பஞ்சம் வரப்போகிறது என்று கண்ட உடனே வேற யாரும் போல இந்த ஒரு குடும்பத்தை மட்டும்தான் வேதம் அடையாளம் காட்டுது. உடனே ஞானமாய் செய்கிறது போல, அறிவாய் செய்கிறது போல, என்னவோ இவங்களுக்கு மாத்திரம்தான் ரொம்ப தெளிவு இருக்கிறது போல, உடனே ஆசீர்வாதிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு உடனே இருக்கிற இடத்தை விட்டு இன்னொரு இடத்துல போய் வாழணும்னு போனாங்க. என்ன நடந்ததுன்னா மரணம் மரணம் மரணம். ஒரே வீட்டில் எத்தனை மரணம்? 3 விதமான மரணங்கள். அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன், இந்த நிலைமை எதனால் அவர்களுக்கு வந்தது என்று கேட்டால் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, இருக்க வேண்டிய இடத்த விட்டுட்டு இருக்கக்கூடாத ஒரு இடத்திற்கு போனதினால, அல்லது ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தை மறந்துட்டு, ஆசீர்வாதம் பெற்ற இடத்தை மறந்துட்டு, ஆசீர்வாதம் இல்லாத ஒரு இடத்துல, வராத ஒரு இடத்திற்கு போய் இருந்ததுனால இருந்த எல்லாம் அழிக்கப்பட்டு இன்றைக்கு ஒரே வீட்டில் 3 மரணம், ஒரே வீட்டில் 3 விதவைகள். அவ்வளவு ஒரு நிலைக்குள்ளாக மாற்றப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன், இங்கே இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உங்களுடைய வீடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 4 காரியத்தை நான் சுருக்கமாய் சொல்ல போகிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் முடிக்கிறேன். ஒரு 4 காரியம். உன் வீடு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? எல்லாருக்கும் வீடு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இருக்கா? சொல்லுங்க. யாரும் பிளாட்பாரத்தில் படுத்து வரல. எல்லாருக்கும் என்ன இருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை எனக்கு சொந்த வீடு இல்லை அப்படின்னு இல்லை, வீடு இருக்கு. வாடகை வீடோ சொந்த வீடோ என்ன இருக்கு? சொல்லுங்க. வீடு இருக்குன்றவங்க மட்டும் சத்தமாக ஒரு அழிலே சொல்லுங்கள்ல. சரி, உன்னுடைய வீடு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? அருமையான கர்த்தருடையவர்களே, சுருக்கமாக ஒரு 4 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதுதான் தேவன் இந்த பூமியில் உங்களை குடும்பமாய் வீடாய் கர்த்தர் வைத்திருப்பதன் நோக்கம். இந்த 4 காரியத்திற்கு தான். இந்த 4 காரியத்திற்கு மாறாக, இந்த 4 காரியத்திற்கு வேறாக ஒருவேளை நம்முடைய வீடு இருக்குமானா அழிவு வரும் என்பதை மறந்து விடவே கூடாது. ஒருவேளை இப்படி சொல்வது பயமுறுத்துவதற்கல்ல, நான் சொல்வது சத்தியம், நான் சொல்வது வேத சத்தியம். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நம்முடைய வீட்டில் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கால வேளையில் உங்களோடு நான் பேசுகிறேன். உன் வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முதலாவதாக ஒரு வீட்டை குறித்து நாம் பார்க்க போகிறோம். சந்தோஷம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, முதலாவது ஒரு வீட்டை குறித்து நாம் பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 19:9 வாசிக்க கேட்கலாம். இயேசு சகேயுவை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். அல்லகவனிங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய நாட்களிலே நடந்த ஒரு சம்பவத்தையும் அந்த வீட்டை குறித்து முதலாவது நாம் பார்க்க போகிறோம். இயேசு ஊழியம் செய்து வந்து கொண்டிருந்த நாட்களிலே அவரால் நன்மை பெற்ற அநேகர் அவரை பின்தொடர்ந்து வந்தபடியினால, அதிகமான கூட்டத்தின் மத்தியில் இயேசு வந்து கொண்டிருந்தபடினால, சமுதாயத்தில் குள்ளனாய் இருந்த ஒரு மனுஷனால அவரை பார்க்க விரும்பியும் அவனால் பார்க்க முடியல என்பதை கண்ட உடனே இவன் ஓடி போய் காட்டத்தி மரத்தில் ஏறிட்டான். ஒருவேளை அவன் வேகமாக கூட்டத்துக்குள்ள என்ன செய்திருப்பான்? ஓடி வந்திருப்பான். எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? சொல்லுங்க, என்ன சொல்லியிருப்பாங்க? மரத்தில் போன உடனே ஏறி இருப்பானா?
இல்லை முதல்ல என்ன செய்திருப்பான்? கூட்டத்துக்குள்ளே இயேசுவை பார்க்க முயற்சி பண்ணியிருப்பான். ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கொஞ்சம் வழி விடுங்கன்னு தள்ளி இருப்பான். எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? போடா போடா குள்ளா, இவன் ஏன் இங்கே வந்தான் அப்படின்னு எல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் கேட்ட உடனே அவனுக்கு, இந்த குள்ளமாக இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே அறிவு அதிகமாக இருக்கும். உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சொல்லுங்க பார்க்கலாம், வேகமாக ஓடனா. இயேசு நடந்து வர்ற வீதிக்கு முன்பாக வேகமாக ஓடனா. ஒருவேளை பார்த்துருப்பாங்க, இவன் என் துண்டை காணும் துணியை காணுன்னு இப்படி ஓடுறான்னு நினச்சிருப்பாங்க. ஓடி போனவன் ஒரு காட்டத்தி மரத்து மேலே எப்படி ஏறிட்டான். ஓனாம் போல் என்ன செய்யிட்டான், ஏறி வசதியாக உட்காந்துட்டான். இன்னைக்கு இந்த இயேசுவை நான் எப்படியாவது என்ன செய்வேன். உடனே அந்த மரத்தடியில் இயேசு வந்த உடனே யார் கண்ணிலும் தெரியல, இயேசு அண்ணாந்து பார்த்து, சகையுவே சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தான் தங்க போகிறேன். அந்த சம்பவத்தை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க, எவ்வளோ பெரிய பாக்கியத்தை சகையு பெற்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் இயேசுவை கூப்பிட்டானா? என் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டானா? என் வீட்டில் தங்குங்கன்னு சொன்னானா? இல்லவே இல்லை. இயேசுவே அவனை பார்த்து சொல்றாரு, உன் வீட்டில் இன்னைக்கு நான் தங்க போறேன்பா. இப்போ அழைத்து கொண்டு போகிறான். உள்ள அவன் போன உடனே இயேசு அடுத்து உள்ள நுழைகிறாரு. இயேசுனுடைய பாதம் அந்த வீட்டுக்குள்ள பட்ட உடனே அந்த மனுஷனுடைய இருதயம் எல்லாம் பாவக்கரைகளால் வெளிப்படுகிறது. அவன் சொல்றான், நான் அநியாயமாய் சம்பாதித்தது உண்டு, எனவே நாளத்தனையா நான் அதை என்ன செய்கிறேன், திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னா, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இயேசு ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் அந்த வீட்டில் என்ன வெளிப்படும் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, பிறருடைய ரட்சிப்பு வெளிப்படும். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வீட்டில், உங்க வீட்டில் இயேசு இருக்கிறாருன்னா அதனுடைய சரியான அடையாளம் என்னன்னா, மற்றவர்களுடைய ரட்சிப்பு என்ன செய்யும், உண்டாகும். இப்போ நான் கேட்குறேன், என் வீட்டில் இயேசு இருக்கிறார் அப்படின்றவங்க மாத்திரம் கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். சில பேருக்கு சந்தேகமாக இருக்குது. அவங்களுக்கே தெரியும் என் வீட்டில் இயேசு இல்லை. அவர் வாசலில் என்ன செய்கிறார், நின்று கொண்டு கதவை, இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். சிலர் வீட்டை தட்டிக்கிட்டே இருக்கிறார். சிலர் வீட்டில் சொல்லுவாங்க, இயேசுவை வீட்டின் தலைவர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரி, மீண்டும் கேட்குறேன், என் வீட்டில் இயேசு இருக்கிறார் அப்படின்றவங்க கையை வைத்து சத்தமாக ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு உங்கள் வீட்டில் இருப்பதற்கு அடையாளம் என்னன்னா, நீங்கள் ஆசீர்வாதத்தின் மேலே ஆசீர்வாதமாய் போவது மாத்திரம் இல்லை, உங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் நன்மைக்காய் தேவன் கொடுக்கிற ஒன்று, உங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக தேவன் அருளுகிற ஒன்று. ஆனால் இந்த ஆசீர்வாதத்தினால தேவனுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த ஆசீர்வாதத்தை வைத்து தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஆனால் என்னன்னா, அந்த வீட்டில், இயேசு இருக்கிற வீட்டில் என்ன வெளிப்படும்னா ரட்சிப்பு. இப்போ நான் கேட்குறேன், உங்கள் வீட்டுக்குள்ள வருகிற சிலரை நான் ரட்சிப்புக்குள்ளே அவர்களை நடத்துகிறேன். என் மூலம் என் வீட்டில் வந்த இவங்களை நான் ரட்சிப்புக்குள்ளே நடத்தி கொண்டு வந்து இந்த திருச்சபையில் நான் கொண்டு வந்திருக்கிறேன்றவங்க கையை உயர்த்தி சத்தமாலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரையும் சொல்ல சும்மா அந்த கூட்டத்திலலாம் அழுது நான், நீங்கள் கையை உயர்த்துறவங்கள நான் எழுப்பி எந்த குடும்பம் நான் கேட்பேன். சும்மா அந்த கூட்டத்திலலாம் அல்லையே போடக்கூடாது, சரியா? இப்போ நான் கேட்குறேன், நான் எல்லாரையும் தான் பார்க்குறேன். என் வீட்டுக்குள்ளே வந்து அவங்கள ரட்சிப்புக்குள்ளே நடத்தி இந்த சபையில் கொண்டு வந்து அவர்களை விசுவாசியாய் மாற்றி இருக்கிறேன் அப்படின்றவங்க மாத்திரம் கையை உயர்த்தி. பார்த்தீங்களா எவ்வளோ கை குறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா? சத்த முறையிலே சொல்வோமா? ஆமே. அப்போ நம்ம வீடு என்ன வீடாக இருக்கணும்னா, பிறரை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிற வீடு. அதுக்கு தான் வீட்டை உனக்கு கொடுக்குறார். வீடு இல்லாமல் அழுதுகிட்டு இருந்திய, வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் அங்கும் இங்கும் நாய்ப்படாத பாடு பட்டுக்கிட்டு இருந்திய. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் வாடகை வீட்டில் இருக்கும்போது பயங்கரமாக கஷ்டப்பட்டு
பயங்கரமாக திண்டாடி ஜெபிக்க போனால் சொல்லுவாங்க, ஐயோ இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியல, அவ்வளோ தொல்லைங்க, அவ்வளோ இது வாடகை கொடுத்தாலும் அப்படின்னுவாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஒரு வீட்டை கொடுத்து அவங்க 4-5 குடும்பத்தை வாடகை விடுற மாதிரி கொடுத்தா கடைசியில் போகிற வீட்டுக்கு போனால் அவங்க பண்ணுற பாடு இருக்கு பாருங்க, ஐயோ தாங்க முடியல, தாங்கவே முடியல. இவங்களும் விசுவாசி தான். அப்போ நம்ம வீடு, எதற்கு வீட்டை ஆண்டவர் குடும்பத்தை வீட்டை கர்த்தர் கொடுத்தாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம், நம்ம வீடு பிறருக்கு ரட்சிப்பை உண்டாக்கணும். அப்படி ரட்சிப்பை உண்டாக்குற வீடாக உங்கள் வீடு இருந்திருந்தா நான் சொல்லுவேன், இந்த ஆண்டின் இறுதிக்குள்ள ஒரு பெரும் திரள் கூட்டம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணி ஞானஸ்தானம் எடுக்கும். சபையில் மக்கள் திரள் கூட்டம் பெருகி கொண்டே இருக்கும். ஒரு மட்டில் நிற்கிறது அல்ல, ஜனக்கூட்டம் பெருகி கொண்டே இருக்கும். ஆராதனுடைய எண்ணிக்கை பெருகி கொண்டே இருக்கும். காரணம் என்னன்னா, ஒவ்வொரு வீடும் ரட்சிப்பை உண்டாக்குகிற வீடாய் மாறணும். இல்லைன்னா அழிவு வரும் என்பதை மறந்து விடக்கூடாது. வெறும் நன்மை ஆசீர்வாதத்தை கொண்டு போய் எங்கேயோ வைத்து வாழலாம், காலமெல்லாம் இருக்கணும், முடியவே முடியாது. அருமையான கர்த்தருடையவர்களை நாங்கள் சொல்லுவோம், வாடகை வீட்டில் எப்படி பாஸ்டர் நாங்கள் செய்வோம், வாடகை வீட்டில் எப்படி இதெல்லாம் நாங்கள் செய்வோம். நாங்கள் சொல்லுவோம், எங்கள் சொந்தம் பந்தம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டது எங்கள் வீட்டில் வந்து தான். சொல்லுங்கள், யார் வீட்டில் வந்து? நாங்கள் அவங்க வீட்டில் போய் ஒரு நாளும் சத்தியத்தை சொன்னா அவங்க சத்தியம் கேட்குறவங்க கிடையாது. அவங்களாம் ஏற்கனவே சத்தியத்தில் ஊர்னவங்க. ஆர்சியில் நாங்கள் இப்போது ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனேயே கடிதங்கள் மூலமாக அவர்கள் பேசிக்கொண்டது என்னன்னா, யாரும் அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, எங்கள் வீட்டுக்கு யாரும் வரக்கூடாதான். ஏன்னா சாராயமாக விற்கிறோம், கொள்ளை அடிக்கிறோம், கொலை பண்ணிட்டோமா? இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால இதுவரைக்கும் நாம் வழிபட்ட தெய்வத்தெல்லாம் விட்டுட்டு, மாதாவை விட்டுட்டு இப்பொழுது ஒரு புதிய ஒரு சத்தியத்திற்குள்ளே போயிட்டாங்க என்று சொல்லி பல ஜாதிகள், அந்த வார்த்தை முக்கியம், பல ஜாதிகள் ஒன்று கூடுகிற இடத்துல இதுங்களும் போய் என்ன செய்துச்சு, நம்முடைய ஜாதி என்ன, நம்முடைய குலம் என்ன, அப்படி இப்படின்னு போட்டு எல்லாம் அவ்வளோ கட்டுப்பாடாக இருந்தாங்க. இந்த காலங்கள் தான் நாங்கள் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட காலங்கள். ரொம்பவும் தரித்திர வறுமையில் இருந்த காலங்கள், இப்படியே நாட்கள் போனது. ஆனால் எங்கள் சொந்தம் பந்தம் கடிதம் எழுதினவங்க, வரக்கூடாது என்று உறுதியாக இருந்தவங்க எல்லாம் ஒவ்வொரு கால சூழ்நிலைகளில் அவர்கள் வீட்டிற்கு வர வேண்டிய நிலை உண்டானது. வந்தாங்கன்னா 2 நாள் 3 நாள் தங்க வேண்டிய அந்த 2 நாள் 3 நாளிலேயே ரட்சிப்பின் கிரியை அவர்களுக்குள்ளாய் உண்டாக்கினது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு சிவகாசியில் ஒரு திருச்சபையில் இன்றைக்கு எங்கள் சித்தியுடைய குடும்பமே, சித்தியுடைய பிள்ளைங்க, ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்கன்னு அவங்க குடும்பமே ஒரு சபையை நிரப்பி தேவனை ஆராதிக்கிறாங்க. சந்தோஷமா ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இவங்கெல்லாம் யார் அப்படின்னா ஒரு காலத்தில் கட்டுப்பாடு பண்ணவங்க, தாத்தா பாட்டி முதற்கொண்டு. இவங்கெல்லாம் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்கன்னா எங்கள் வீட்டிற்கு வந்ததுனால. நான் சொல்லுவேன், நம்ம வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்கணும்னா சொல்லுங்க, மற்றவர்களை ரட்சிப்புக்குள் நடத்து. உங்கள் வீட்டில் ஒருத்தங்க வந்தால் அவங்க ரட்சிக்கப்படணும். ஐடிசி வீட்டில் ஒரு சின்ன ஓடு வீடு, அப்போது ஓலை வீட்டில் இருந்து ஓடு வீட்டுக்கு போயிட்டோம். ஒரு குட்டி ரூம்பு தான், ஒரே ரூம்பு தான், ஒரு சின்ன கிச்சன், முன்பாக மண் தர. அப்பொழுது இந்த ஊழியத்தினுடைய ஆரம்பம். அப்போது ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் ஒன்று செய்யணும், கஷ்டப்பட்டு ஒரு ஸ்பீக்கரை வாங்கிட்டோம். ஸ்பீக்கர் பாக்ஸ் ஒன்று செய்யணும் அப்படின்னு இருந்தப்போ 6வது தெரு, ஐடிசியில் முதல் தெருவில் நாங்கள் இருக்கிறோம். 6வது தெருவில் கோட்டி அப்படின்னு சொல்கிற ஒருத்தர், இவர் இல்லை, இவர் நம்மால், கோட்டின்னு சொல்கிற ஒரு ஆச்சாரியர் ஒருத்தர், கார்பெண்டர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டோம். உடனே அவர்கிட்ட போய் அவரை அழைத்தோம், இதுபோல் எங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று செய்யணும்னு. உடனே அவர் வந்தார், வந்து உட்கார்ந்தார். உடனே அளவுலாம் எடுத்து வேலை செய்ய, மரத்தை வெட்டி வேலை செய்ய ஆரம்பித்தார். அந்த 1-2 பாக்ஸ் செய்கிறதுக்கு அந்த நாட்களில் ஒரு 2-3 நாள் ஆச்சு. அப்படி அந்த வேலையை அப்போல்லாம், இப்போ தானே எல்லாம் இலச்சியே கொடுத்துட்றான்,
மர வேலைலாம் இப்போ எல்லாம் மிஷின் இழைச்சி ஈஸியாக ஃபிட். அப்போல்லாம் வந்து என்ன செய்யணும், இழைச்சி செய்யணும். அதனால் 3 நாள் வேலை. அந்த 3-4 வேலையில் அவர் இந்து மனுஷன். அவர் யார்? இந்து மனுஷன். ஆலயத்துக்கு அந்த வீட்டுக்கு வேலைக்கு தான் வந்தார். காலையில் ஜெபிப்போம், மாலையில் ஜெபிப்போம், செவ்வாய் வெள்ளி ஜெபம் நடக்கும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டு இதே அம்பேத்கர் நகரில் இன்றைக்கு சபை வச்சு ஊழியம் பண்ணுறாரு. கோட்டி, அவர் பேர் என்னது? ஜான் கோட்டி. நீங்கள் போய் கேட்கலாம், ஜான் கோட்டி நீங்கள் எங்கெங்கே ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்டு பாருங்கள். அருமையான கர்த்தருடையவர்களே, இது போல் ஏராளமான பேரை சொல்ல முடியும். வீட்டுக்கு வேலை செய்கிற வராங்களா, பெயிண்ட் அடிக்க வருகிறாங்களா, கார்பெண்டர் ஒர்க்குக்கு வருகிறாங்க, எந்த வேலை ஆனாலும் சரி வருகிறவர்களிடத்தில் நம்மளுடைய ஆண்டவருடைய அன்பை நாம் சொல்லி ஒரு வேளை விதையை விதைச்சிடுவோம், நிச்சயம் அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படும். எங்கள் சித்தியெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, இவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறாங்க, அப்படி இப்படி நினச்சிருந்தா இன்றைக்கி நாங்கள் வந்த நேரத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொன்னோம், அற்புதங்களை சொன்னோம், இயேசுவை பற்றி சொன்னோம். அருமையான கர்த்தருடையவர்களே, இன்றைக்கு ரட்சிப்பை உண்டாக்கி. அப்போ நம்ம வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ரட்சிப்பை உண்டாக்குகிற ஒரு வீடாக இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு பிடித்த ஒன்று அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 23-24 வாசிங்க. முதல்ல கொர்நலியு என்று சொல்லப்படுகிற ஒரு அரசு அதிகாரி, 100க்கு அதிபதி. வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபச்சாரம் செய்து மறுநாளிலே அவர்களுடனே கூட புறப்பட்டான். யோப்பா பட்டணத்தாராகிய சகோதரர் சிலரோ அவனுடனே கூட போனார்கள். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையோ, கொர்நேலியு அப்படின்றவன் வந்து ஒரு பட தளபதி, 100க்கு அதிபதி, அரசு ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரன் என்ன செய்தானா, தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூடி வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது, பேதுரு உள்ள வந்த பாருங்க, இந்த கொர்நேலியு என்ன செய்தானா, தான் வீட்டில் தேவனுடைய மனிதனாகிய பேதுரு இருக்கிறான் என்பதை கேள்விப்பட்டு அழைத்து கொண்டு வருகிறான். அந்த பேதுரு தன்னுடைய வீட்டுக்குள்ள வந்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லணும், என் வீட்டில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணும், சொந்தம் பந்தம் நண்பர்கள் ரட்சிக்கப்படணும் என்று சொல்லி இந்த 100க்கு அதிபதி என்ன செய்தானா, ஏராளமான உறவினர்களையும் சிநேகிதர்களையும் அழைத்து தன்னுடைய வீட்டை நிரப்பி வைத்துட்டான். நான் சொல்லுவேன், நீ ஒரு நல்ல பதவியில் இருக்கிறன்னா உனக்கு ஆத்தும ஆதாயம் செய்வது ரொம்ப ஈஸி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாங்கள் ஒரு காலத்தில் ஆண்டவராக இயேசுவை நாங்கள் சொன்னோம், எங்கள் சித்திக்கு வருகிறவங்களுக்கு நாங்கள் சொன்னோம். என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இதுபோல் இயேசு நல்லவர், இப்படி பிசாசெல்லாம் இப்படி மந்திரக்கட்டில் இருந்து ஜபத்தினால தான் போச்சு, அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவரை குறித்து எல்லாம் சொல்லுவோம். சொல்லும்போது கேட்பாங்க, கேட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இதெல்லாம் சொல்கிறது நல்லா இருக்குது, ஆனாலும் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நீங்கள் என்ன செய்கிறீங்க இருக்கிறீங்களே, உங்கள் கஷ்டம் இன்னும் என்ன செய்யலை, மாறாமல் இருக்கிறீங்களே. நாங்கள் பெற்ற விடுதலையை சுகத்தை சொல்லும்போது அதை கேட்டுக்கிட்டு ஏற்றுக்கொண்டாலும் மறுபக்கத்தில் என்னென்னா, அது நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, ஆனால் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, இன்னும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறீங்களே, இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வறுமையில் இருந்து சொல்லும்போது ஒரு வார்த்தை வந்து கேட்கிறவங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு கேள்விக்குறியை உண்டாக்குது. ஆனால் ஒரு நல்ல பதவியில் இருக்கிற, ஒரு நல்ல மேன்மையில் இருக்கிறவங்க ஒரு வார்த்தை சொல்லும்போது அது சுவிசேஷம் சொல்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்க்கால். இந்த 100க்கு அதிபதி சிநேகிதரெல்லாம் அழைச்சிட்டான், வந்துட்டாங்க, உறவினர்கள் எல்லாரும் அழைச்சிட்டான், வந்துட்டாங்க. இப்போ ஊழியக்காரனாகிய பேதுரு அழைச்சாங்க. பேதுரு வந்து சுவிசேஷ மார்க்கத்தை சொல்லுகிறான், இயேசுவினுடைய உபதேசத்தை சொல்லுகிறான். 44, 45, 46 வாசிங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்க, இந்த சுவிசேஷ வார்த்தைகளை எல்லாம் பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும், வசனத்தை கேட்ட யாவர், அந்த வீட்டில் கொர்நேலியு கூட்டி வைத்திருந்த புது ஆத்துமாக்கள் அவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த
இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கின்றதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்டபோது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் புறஜாதிகள் தேவனை அறியாதவர்கள் மேலும் இந்த பரிசுத்த ஆவியினுடைய வரம் கொடுக்கப்படுகிறதை பொழிந்து அருளப்படுகிறதை குறித்து பிரமித்தார்கள். ரட்சிப்பு உண்டானது. கரங்களை போய் தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நான் கேட்கிறேன், ஒருவேளை அந்த கொர்நேலியு தன்னுடைய வீட்டில் எனக்கு நான் வாழ்றதுக்குரிய வசதி இருக்குப்பா, 100 படைக்கு நான் ஒரு தளபதிப்பா, எனக்கு நல்ல பதவி இருக்கு, நல்ல பணம் இருக்கு, நல்ல குடும்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் உண்டு, தான் பதவி உண்டு, வேலை உண்டுன்னு இருந்திருந்தா இப்போ இங்க வந்த இந்த மக்கள் என்ன செய்திருக்க முடியாது. ஆனா அவ்வளோ மேன்மையில கர்த்தர், அதுதான் நான் சொல்லுவேன், உங்களை ஆசீர்வதித்து உங்களை வீட்டில் குடும்பமாய் கர்த்தர் வைத்திருப்பதே பிறருடைய ரட்சிப்புக்காக என்பதை வீட்டில் இருக்கும்போது ஒரு சத்தம் உன் காதில் கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஒரு எண்ணம் உன் மனசுல இருந்து கொண்டே இருக்கணும். ஒரு அறையை விட்டு இன்னொரு அறைக்குள்ள நீ போகும் பொழுது, இந்த வீட்டை ஆண்டவர் எனக்கு கொடுத்தது, இந்த இடத்துல நான் வாழும்படி தேவன் எனக்கு தந்தது பிறருடைய ரட்சிப்புக்காக என்பதை நினைத்து எப்பொழுதும் இந்த கொர்நேலியை போல நாம் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, முதல் வீடு ரட்சிப்பின் வீடாய், ரட்சிப்பை இயேசு இருந்தா அங்க ரட்சிப்பு உண்டு. இப்போ உங்க வீட்டில் யார் இருக்கணும்? சரி, இரண்டாவது ஒரு வீட்டை நான் சொல்றேன். யோவான் 2ஆம் அதிகாரம் தெரிந்தது தான். யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வேகமா வாசிங்க. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால், அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால், யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால், அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக, போதும், நல்ல கவனிங்க, இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சம்பவம் நமக்கு தெரியும். இப்போ ஒரு கல்யாண வீட்டில் இயேசு இருக்கிறார். எங்க இருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த வீட்டில்? கல்யாண வீடு. இது என்ன வீடு? முதலாவது ரட்சிப்பு உண்டாக்குற வீடு. ரெண்டாவது நம்ம வீடு என்ன வீடா இருக்கணும் சொல்லுங்க? அற்புதங்களை செய்யும் வீடு. கல்யாண வீட்டில் இயேசு வந்திருக்கிறார், அழைக்கப்பட்டு வந்திருக்கிறார். ஏற்கனவே மரியாதை அழைத்திருக்கிறார்கள், இயேசுவையும் அழைத்திருக்கிறார்கள், சீஷர்களையும் அழைத்திருக்கிறார்கள். இது அவர்களுக்கு நெருங்கின ஒரு உறவின் திருமணம். அந்த திருமண வீட்டுக்குள்ள இயேசு வந்திருக்கிறார். அந்த இடத்துல தான் திராட்சரசம் குறைவுபடுது என்கிற ஒரு நேர நிலை வந்தவுடனே, இயேசு இடத்துல வந்தவுடனே ஆண்டவர் அந்த வெறுமையான கற்சாடியில் தண்ணீரை நிரப்ப சொல்லி அந்த வீட்டில், கானா என்ற ஊரிலே அந்த கல்யாண வீட்டில் அற்புதத்தை செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஏராளமான அற்புதங்களை வனாந்தரத்தில் செய்திருக்கிறார், மலைகளில் செய்திருக்கிறார். மலை விட்டு கீழே இறங்கி வந்த குஷ்டரோகிக்கு ஆண்டவர் இறங்கி வந்து செய்திருக்கிறார். படகுல ஆண்டவர் செய்திருக்கிறார். தேவ ஆலயத்தில் ஆண்டவர் செய்திருக்கிறார். இப்படி ஏராளமான அற்புதங்களை ஆண்டவர் தெருவில், வீதியில், வீடு எல்லாம் செய்திருக்க. ஆனால் இங்கே ஒரு அற்புதத்தை பார்க்கிறோம். கல்யாண வீட்டில் இயேசு
அங்கு தண்ணீரை திராட்சை ரசமாய் என்ன செய்தார்? மாற்றினார். நான் சொல்லுவேன், ஏராளமான அற்புதங்களை ஆண்டவர் இந்த பூமியில் செய்தாலும் செய்யப்பட்ட அற்புதங்களுடைய எல்லாம் 2 காரியங்களை வெளிப்படுத்துகிறதா இருக்கும். இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்தார்னா அதில் 2 காரியம் இருக்கும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார்னா அதற்கு 2 காரியங்கள் அடிப்படையை கொண்டதாக இருக்கும். ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மகிமை. உங்கள் அற்புதத்தின் மூலம் அவருடைய மகிமை என்ன செய்ய? வெளிப்பட. இரண்டாவதாக விசுவாசம் அவர் மேலே வைப்பதற்கு தான் அற்புதமே செய்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் சொல்லுங்க, இயேசு செய்கிற அற்புதத்தின் நோக்கம் 1 அவருடைய மகிமையை வெளிப்படுத்த, 2 நீங்க இன்னும் அவர் மேல விசுவாசம் வைக்க. இன்னைக்கு ஆண்டவரை ஏமாற்றுகிற ஒரு கூட்டம் இருக்கு. ஆண்டவரை ஏமாற்றுகிற ஒரு கூட்டம். அற்புதத்தை பெற்ற உடனே அவர் செய்வதே எதற்குன்னா அவரை நீ மகிமைப்படுத்தணும். 2வது நீ அவர் மேல என்ன வைக்கணும்? இதுக்குத்தான் உனக்கு அற்புதத்தை செய்கிறார். நான் சொல்லுவேன், இங்கே இருக்கிற வருஷம் தொடங்கி கடைசி வருஷம் வரைக்கும் நான் சொல்லுவேன், தைரியமாய் சொல்லுவேன், நீங்கள் எல்லாம் பெற்ற அற்புதங்களுக்கு அவரை மகிமைப்படுத்துகிறவர்களும் சொல்லுங்க, அவரை விசுவாசிக்கிறவர்களுமா இருக்கிறதுனால தான் இந்த ஆராதனையில் நாம் பக்தியாய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பெரும் திரள் கூட்டம் வந்தது, இதே இடத்துல வந்தது, இரவு ஜெபங்களிலே வந்தது, உபவாச ஜெபங்களிலே வந்தது, அற்புதங்களை பார்த்தது. ஆனா அவரையும் மகிமைப்படுத்தல. இதுவும் என்ன செய்யல? விசுவாசிக்கல. ஒரு 10 ரூபா காணிக்க, ஒரு டீப் லைட், இல்லை ஒரு ஃபேனு, ஏதோ ஒன்று காணிக்க செய்துட்டு, காணிக்க வைத்துட்டு, ஒரு சிலர் இன்னும் ஒரு சிலர் அது கூட இல்லாமல் என்ன செய்யும்? அந்த சுகம் கிடைச்சிருச்சு, அவ்வளோதான். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு அற்புதங்களை கர்த்தர் மீண்டும் 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 செய்து கொண்டே இருக்கிறாருன்னா 2 காரியம். 1, அவரை நீ எப்போதும் மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். 2வது, விசுவாசத்தினுடைய வளர்ச்சி கூடிக்கொண்டே போகணும். விசுவாச வீரனாய் மாறணும். விசுவாசம் மங்கி கொண்டு போகக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது, கீழ் நோக்கி போகக்கூடாது. விசுவாசம் முன்னேறி கொண்டு போகணும். இந்த 2 காரியத்திற்காக, விசுவாசம் திடப்படுவதற்காகவும் நீ தேவனை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் தேவன் அற்புதம் செய்கிறார். அப்போ உன் வீடு என்ன வீடா இருக்கணும்னா, கானாவூர் கல்யாண வீட்டை போல உன் வீட்டில் என்ன நடக்கணும்? சொல்லுங்க, என்ன நடக்கணும்? அற்புதங்கள் நடக்கணும். நடக்குமா? சொல்லுங்க, நடக்குமா? நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். அருமையான கர்த்தருடையவர்களே, ஒரு முறை ஒரு காசிமேட்டில் ஒரு புது வீட்டிற்கு ஜெபிக்க போயிருந்தேன். புது வீடு திறப்பு விழா ஜெபிக்க போயிருந்தேன். அந்த வீட்டில் போய் பாடலை பாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுடைய வாழ்வில் செய்த நன்மைகளை ஸ்தோத்தரித்து வசனத்தை வைத்து அவரோடு பேசி வந்த ஏராளமான உறவுக்காரங்க நிறைய பேர் அந்த வீடு முழுசாக இருந்தாங்க. ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்தேன். அப்போ ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை கைத்தாங்கலாக கொண்டு வந்தார். அதாவது அந்த அம்மா அவங்க கணவனுடைய ஷோல்டர் மேலே கையை போட்டு ஒரு காலை ஊனி 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 அப்படியே மெதுவாக வந்து ஜெபத்தில் உட்காந்துட்டாங்க. அங்கே முடிந்த உடனே எழுந்து முடியாமல் நொண்டி நொண்டி வந்தாங்க. வந்த உடனே என்னாச்சுமா அப்படின்னு கேட்டேன். இவங்களும் ஒரு விசுவாசி தான், கோயிலுக்கு வந்தவங்க தான். என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். என்னென்ன தெரியல, காலில் ஒரு முள் பற்றிக்குச்சு. காலில் ஒரு முள் இது வரைக்கும் முள் குத்திச்சின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முள் பற்றிச்சு அப்படின்னாங்க. எனக்கு அந்த இது நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்போது ஏன் இதில் பற்றிக்கிச்சுன்னா என்னன்றது அப்படியே யோசித்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு பக்கம் அவங்க சொன்னாலும் முள் பற்றிக்கிச்சா அது எப்படி அப்படின்ற மாதிரி. என்னன்னா, அவங்க கடலோரத்தில் போய் மீன் வியாபாரம் செய்கிறவங்க, தொழிலுக்கு போய் வருவாங்க.
எனவே அந்த கடல் ஓரத்தில் முள் பத்திக்கிச்சு அப்படின்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே சொல்கிறேன், பத்திக்கிச்சுன்னாங்க. சரி என்று சொல்லி அவங்க கணவர் அப்படியே தாங்கலை தான் நிற்கிறாரு. அந்த அம்மா அப்படியே ஒரு காலை வச்சுட்டு ஒரு காலை கீழே வைக்க முடியாமல் இருக்குது. அப்போ அவங்ககிட்ட தலையில் கை வைத்து ஜெபம் பண்ண, அவளை தான் போட்டது பாருங்கள் ஒரு சத்தம். இது வரைக்கும் அவ்வளோ பேர் இருந்து பாடின சத்தம் கூட கொஞ்சம்தான், பயங்கரமான கத்து, அப்படியே கீழே விழுந்து ஒரே அலக்களிப்பு. இப்போ எனக்கு ஒரு பெரிய சோதனை என்னென்னா, அந்த வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க, அதுவும் ரட்சிக்கப்பட்ட ஒரு நல்ல ஆவிக்குரிய அனுபவத்தில் இருந்தால் இது அவங்களுக்கு பெருசு இல்லை. அது புதுசாக ரட்சிக்கப்பட்டு அப்போ தான் வீடு கட்டி போகிறாங்க, முதல் நாள்லையே பேய் ஓடுது, பேய் வந்து கத்துது அப்படின்னு நினைப்பாங்களே அப்படின்னு எனக்கு இன்னொரு பக்கத்தில் அது ஒரு நினப்பு. இப்படியே யோசித்துட்டு என்ன பண்ண, அந்த பிசாசை கேட்டால் அது ஒரு இவங்க தொழில் போய் மீன் வாங்கி வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு செய்யப்பட்ட ஒரு ஆவி. உடனே சத்தியம் வாங்கிட்டு அந்த ஆவி போச்சு. போன உடனே நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அந்த ஆவி போன உடனே அந்த அம்மா எழுந்து திரும்ப வேகமாக நடந்து போய் அதே அப்போவே கண்ணுக்கு எதிர, நான் சொல்கிறது உண்மை, இன்றைக்கு இந்த கூட்டத்தில் அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. நான் அவங்கள எழுப்ப விரும்பலை. ஒருவேளை அவங்களே தானாக எழும்பட்டும், நான் எழுப்ப விரும்பலை. யோசித்து பாருங்கள், இந்த என்ஸ்டாங்க பாருங்கள், கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, உட்காருங்கம்மா உட்காருங்கம்மா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அப்போ பாருங்க, ஒரு முள் எவ்வளோ பிரச்சனை உண்டாக்குது பாருங்க. இவங்களுக்கு முள் போல இருக்கு, ஆனால் அது எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. அப்போ என்னன்னா, அப்புறம் அந்த வீட்டார் பால் காய்ச்சி சொன்னாங்க. பால்லாம் காய்ச்சிட்டு அவங்கக்கிட்ட சொன்னேன், உங்கள் வீடு பயங்கரமான வீடுமா, முதல் நாள் பிசாசெல்லாம் ஓடுதும்மா அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு வீடும் அற்புதங்களை செய்கிற வீடாக இருக்கணும். உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்குதா? சொல்லுங்க, நடக்குதா? இல்லைன்னா பரவாயில்ல, இன்று முதல் நடப்பதற்கான காரியங்களை செயல்படுத்துங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடையவர்களே, நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் பாஸ்டர், நீங்கள் சொல்கிறது போல் நான் போய் எங்கே அற்புதம் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நாங்களும் வாடகை வீட்டில் தான் இருந்தோம், குடிசையில். அங்கே தான் நடக்க முடியாத ஒரு சப்பானி நடந்தது. காலையும் மாலையும் ஜெபித்து கொண்டே இருந்தோம். 4 வயது உள்ள ஒரு சப்பானியை கொண்டு வந்து வச்சாங்க. அங்கே தான் அந்த சப்பானியை ஆண்டவர் என்ன செய்தார்? நடக்க வச்ச. அற்புதம் நடந்தது தான் இந்த திருவத்தூருக்கு பிரபலமானது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்றைக்கு அந்த ஒரு அற்புதம் தான் ஏராளமான பேர் வந்து வந்து ஜெபிக்க வருவாங்க அந்த ஓலை வீட்டில். அருமையான கர்த்தருடையவர்களை ஏன் சொல்கிறேன்னா, நம் தேவன் நமக்கு தந்த வீடு முதலாவது சொல்லுங்க, பிறருக்கு ரட்சிப்பை உண்டாக்குகிற வீடு. அதுதான் அந்த நோக்கத்திற்கு தான் வீட்டை உங்களுக்கு கொடுக்கிறார். 2வதாக அற்புதங்கள் என்ன செய்யணும்? வீட்டில் நடக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, 3வதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38, 39 வாசிங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். 10, 38, 39. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். வீட்டில் என்ன வெளிப்படணும்? உபதேசம் அல்லது சத்தியம். தேவன் நமக்கு தந்த வீட்டில் இது இல்லைன்னா, நான் சொல்லுவேன், ஏதோ ஒன்று நம்ம வீட்டில் வரும். எந்த நோக்கத்திற்காக ஆண்டவர் நமக்கு வீட்டை கொடுக்கிறார்? அருமையான கர்த்தருடையவர்களே, பொண்ணையும் பொருளையும் வாங்கிட்டு அப்படியே உலகத்தில் நல்லா ஜாலியாக வாழ்கிறதுக்கு இல்லை, கர்த்தர் வீட்டை கொடுப்பதனுடைய நோக்கம். 3வது ஒரு வீட்டில் இயேசு இருக்கிறார். இந்த வீட்டில் என்னென்னா, உபதேச வசனத்தை அவர்களுக்கு உபதேசிக்கிறார். ஜனங்கள் இந்த மரியாள் மார்த்தாள் கேட்டு கொண்டு இருந்தாங்களாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வீடு வெட்டுக்கதை கிழக்கதை பேசக்கூடாது. வேதம் அப்படி தான் சொல்லுது. கிழவிகள் பேச்சு. என்ன பேச்சு? இன்னைக்கு நிறைய வீட்டில் என்ன இருக்குன்னா, சொல்லுங்க பார்க்கலாம், கிழவிகள் பேச்சு. அது கிழவிங்க பேசுனா பரவாயில்ல, இன்னைக்கு குமரிகள் பேசுகிறாங்க.
கிழவிகள் பேச வேண்டியதை இன்னைக்கு யார் பேசுகிறா? குமரிகள் பேசுகிறாங்க. 3-4 பேர் வீட்டு வேலை 10-11க்குள்ளே முடிச்சிடுறது. முடித்த உடனே அப்படியே தனக்கு வேண்டிய ஒருத்தங்களை பார்க்க நினைக்கிறது, உடனே ஓடிடுறது வீட்டுக்கு. ஒரு 4 பேர் 3 பேர் ஒன்று கூடிடுறது. இல்லை ஒரு கடைனா கடைக்குள்ளே போய் கூடிடுறது. கூடிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் பேச்சு. நான் சொல்லுவேன், வந்ததும் இருக்கிற வீட்டில் பிரயோஜனம் இல்லாமல் வெளியில் வந்துருச்சு. அப்படிப்பட்டதை இதுவும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு தேவையில்லாத பேசி 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 கடைசியில் சாபத்தையும் தேவ கோபத்தையும் அழிவையும் வீட்டுக்குள்ளே சேர்த்து வைக்கிறான். யார் யாரையோ பற்றி பேசுகிறதும் யாரை பற்றி கேலி பண்ணுறதும். யோசித்து பாருங்கள், இந்த ஆராதனை முடித்து போகும்போது பார்த்தீங்கன்னா பிரசங்கத்தை கேலி பண்ணிகிட்டே போகிற ஒரு கூட்டம் இருக்கும். சொல்லுங்கள், எதை? ஆராதனை கேலி பண்ணிக்கிட்டு போகிற ஒரு கூட்டம் இருக்கும். இப்படி தாம் பார்க்குற எதையாவது கேலி பண்ணி பேசிக்கிட்டே போகிற ஒரு கூட்டம் இருக்கும். இப்படி போய் வீட்டில் போய் கால் வைக்கும்போது அந்த வீட்டில் ஆசீர்வாதமாக வரும். என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்களே அதை சேர்த்து வைக்கிறாங்க, அவங்களே அதை கொண்டு போய் குவிக்கிறாங்க. நான் தாழ்மையாக சொல்லுகிறேன், நம்முடைய வீடானது வசனத்தை உபதேசிக்கிற ஒரு வீடா. இயேசு இருந்தார்னா, உங்ககிட்ட இயேசு இருந்தார்னா அவர் என்ன செய்வார்னா பாருங்கள். முதல் வீட்டில் இயேசு வந்தார், என்ன வந்தது? ரட்சிப்பு. வீட்டில் இயேசு வந்துட்ட உடனே ரட்சிப்பு. உங்கள் வீட்டில் இருந்தால் ரட்சிப்பு வந்துடும். உங்கள் வீட்டில் இயேசு இருந்தால் என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். ஏன்னா செய்கிறவர் அவர். 3வது, இயேசு இருந்தால் என்ன தான் பேசுவீங்க? வசனத்தை அதை தான் பேசுவார், பேச வைப்பார். இயேசு உங்கள் வீட்டில் இருந்தால் அதை தான் பேச வைப்பார். நம்முடைய அம்மாவை எடுத்துக்கோங்க. யார் எப்போ வந்தாலும், நேரங்காலம் இல்லாமல் வந்தாலும், நைட்டு வந்தாலும், பகலில் வந்தாலும், விடிய காலம் வந்தாலும், எப்போ வந்தாலும் வசனத்தையே சொல்லுவான், வசனத்தையே பேசுவான், சாட்சியே சொல்லுவான். அருமையான கர்த்தருடையவர்களே, நான் தாழ்மையாக சொல்கிறேன், கர்த்தர் உனக்கு கொடுத்த வீட்டில் 3வது தேவனுடைய வசனம் வெளிப்படுத்துகிற வெளிப்பாடு இருக்கணும். வருங்களுக்கு வசனத்தை சொல்லு. ஐயோ சாகனம் போல இருக்கிறது, வாழ பிடிக்கலை அப்படின்னா உன் காலத்துக்கு முன்னாடி நீ சாகாத. ஆண்டவர் உன்னை என்ன செய்வார்? வாழ வைப்பா. வசனத்தை சொல்லு, வசனத்தின்படி திடப்படுத்து. அருமையான கர்த்தருடையவர்களே, இதற்காக கர்த்தர் உன்னை அங்கங்கு வைத்திருக்கிறார். 4வதாக மத்தேயு 8:14 எடுத்து வாசிங்க. மத்தேயு 8:14. இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து, இயேசு பேதுருடைய வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவனுடைய மாமி ஜுரமா இருக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்கள, சத்தமா சொல்லுங்கள. உன் வீடு சுகமாக்கும் வீடா இருக்கணும். சொல்லணும். இவங்க வீட்டில் போய் என் மன பாரத்தை சொன்னால், அவங்ககிட்ட போனால் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அங்கே போனாலே எனக்கு என்ன கிடைச்சிடுது? சுகம் கிடைக்குதுன்னு உன் வீட்டை பற்றி பேசணும். இந்த 4 அனுபவம் உங்கள் வீட்டில் இருக்குன்னா நான் சொல்லுவேன், சபை நிரம்பிக்கொண்டே இருக்கு. அதோடைய வெளிப்பாடு என்னன்னா சொல்லுங்க பார்க்கலாம். சபை நிரம்பும். நீங்கள் போகிற இடம் எது? நாங்களும் வருகிறோம் என்று சொல்லி மக்கள் என்ன செய்வாங்க? சத்தியத்திற்கு ஓடி வருவாங்க. சந்தோஷமா ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். பேதுருடைய மாமி எத்தனை நாள் ஜுரமா இருந்தாலும்னு வேதம் சொல்லலை. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 3 நாள், கூடனா 10 நாள். சில பேர் சொல்கிறாங்க 1 மாதமாக ஜுரம் விடவே இல்லைன்றாங்க. சில ஜப குறிப்பாக பார்த்தீங்கன்னா 3 மாதம் ஆகியும் ஜுரம் என்ன செய்யலை, போகலை அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவள் எத்தனை நாள் ஜுரத்தில் படுத்தான்னு வேதம் சொல்லலை. ஆனால் ஜுரத்தில் இருக்கிறா, வேதனையில் இருக்கிறா. வாய் கசந்து சாப்பிட முடியாமல், சாப்பிட ஆசை கொண்டாலும் முடியல, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறா. இயேசு அந்த வீட்டுக்குள்ளே வந்தார். இப்போ அந்த வீடு என்னவாயிற்று? சுகம் கொடுக்கும் வீடாய் மாறிவிட்டது. நான் சொல்லுவேன், இயேசு தானே செஞ்சார் அந்தந்த வீட்டில் அப்படின்னு. இயேசு தான் அந்த வீட்டில் வந்தால் இயேசு தான் செஞ்சார். இப்போ உன் வீட்டில் இருந்தால் யார் தான் செய்வா? நீ ஏன் செய்ய போகிற? நீ ஏன் சுகம் கொடுக்க முடியும்? அப்போ உனக்கு கொடுத்த வீட்டில் யார் இருந்தா? இயேசு இருக்கிறாரான்னு பார்த்து, இயேசு இருந்தாரானா உன் வீடு இப்படி மாறணும். அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன்,
அன்றைக்கு ஏசாயாவை பார்த்து கேட்டாங்கல்ல, உன் வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் அப்படின்னோன்னா அவன் பொண்ணு பொருளெல்லாம் காமிச்சான். இப்போ நான் உங்களை கேள்வி கேட்க போகிறேன். நீங்கள் தான் எசேக்கியா, சாரி, நீங்கள் தான் எசேக்கியா. இப்போ நான் உங்களை கேள்வி கேட்க போகிறேன். உங்கள் வீட்டில் மற்றவங்க என்னத்தை பார்த்தாங்க? ரட்சிப்பை பார்த்தாங்களா? சுகத்தை பார்த்தாங்களா? அற்புதத்தை பார்த்தாங்களா? உபதேசத்தை, வசனத்தை கேட்டாங்களாம்? ஒரு ஆமேன் சொல்லுங்கள. உன் வீட்டில் என்ன பார்க்கணும் அப்படின்னா இதை தான் பார்க்கணும். இதுதான் கர்த்தருக்கு பிரியமான ஒன்று. அருமையான கர்த்தருடையவர்களே, இன்றைக்கு நீங்களே உங்கள் பகுதியில் இப்படிப்பட்டவர்களாக, இப்படிப்பட்ட வீடு உடையவர்களாய் மாறுவீர்களானா, குழந்தைக்கு பேதி நிற்கலை அப்படின்னு தாய் அழுவா, ஒன்றும் செய்ய வேணாம், வாமா, எல்லா மருந்தும் கொடுத்துட்டியா? ஆமாம். எல்லா இடமும் போயிட்டே? ஆமாம். சரி, நான் ஜெபம் பண்ணுறேன், இன்றைக்கே அவளுக்கு சரியாகும் பாரு. விசுவாசமாக சொல்லிவிட்டு, சொல்லுங்கள், விசுவாசமாக சொல்லிவிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு கையை வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு, சும்மா ஒரு சின்ன டம்ளரில் ஒரு மடக்கு தண்ணி, ஒரு சொட்டு இயேசு ரத்தம், ஏன்னா அவங்க விசுவாசிக்கிறதுக்கு ஒன்று பண்ணி இதை குடிமா அப்படின்னு பண்ணுங்கள். அப்பொழுது அந்த விசுவாசம் அவங்கள ரட்சிப்புக்குரியதாய் மாற்றும். ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னால், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவனை, என் நாமத்தினாலே எல்லாம் நீங்கள் செய்ய முடியும். இங்கே இருக்கிற நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஆனால் நம்ம யார் தெரியுமா? பேய் ஓடணுன்னா சபைக்கு கூட்டு போங்க, அங்கே ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அற்புதம் நடக்கணும்னா சபைக்கு கூட்டு போங்க, அங்கே ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அப்படி அல்ல, நாமே செய்யணும். இந்த நாட்களில் நம்முடைய வீட்டில் நாமே என்ன செய்யணும்? இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்கும் தெரியுமா? புதுசாக வர்றவங்க எழுங்க அப்படின்னு சொன்னால் 10, 15 இல்லை, 100 எழுந்து நிற்கும். காரணம், ஒவ்வொரு அற்புத அடையாளம் உங்கள் சபை, உங்கள் வீட்டு சபையிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகிறார். செய்ய முடியுமா? முடியாதா? முடியும். அன்றைக்கு எசேக்கியாவை கேட்டபோது அவன் சொன்னான், பொன்ன பொருளை காண்பித்தான். ஆனால் நம்ம வீடு தேவனுடைய ரட்சிப்பை காட்டுற வீடாய், அற்புதம் செய்கிற வீடாக, அற்புதத்தை காட்டணும், செய்து காட்டணும், வசனத்தை வெளிப்படுத்துகிற வீடாக, சுகமாக்குகிற வீடாக கர்த்தர் நமக்கு தந்த வீடு மாறணும். எத்தனை பேர் என் வீடு இப்படி மாறணும்? தாவீது சொல்லலாம், என் வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ அப்படின்னு சொல்லுவார். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். அப்புறமா பேக்கில் பைபிள் வைக்கிறது, பேனா சொருவது, அதெல்லாம் அப்புறம். எழுந்து நில்லுங்கன்னா முதல்ல எழுந்து நிற்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி உன் வீடு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? எசேக்கியாவுடைய வீட்டை ஏசாயா கேட்குறான், என்னப்பா பார்த்தாங்க உன் வீட்டில்? 3 நாளில் மரிக்க போனவன், 15 ஆண்டு காலத்தை ஆண்டவர் கொடுத்தாரு, அந்த ஆண்டவரை காண்பிக்கல, மெய்ப்பொருளை காண்பிக்கல, அழிந்து போகிற பொருளெல்லாம் காண்பிக்கிறான். ஆனால் நீயும் மதிக்கெட்ட அந்த எசேக்கியாவை போல அல்ல, நீ மெய்யான பொருளை நீ காண்பிக்கணும், மெய்ப்பொருளை நீ காமிக்கணும். உன் வீடு தேவனுடைய சமூகமா இருக்கணும், உன் வீடு தேவன் உறவாடுகிறதா இருக்கணும், உன் வீடு தேவ தூதர்கள் இறங்கி ஏறுகிறதா இருக்கணும், உன் வீடு அப்பத்தின் வீடா இருக்கணும், உன் வீடு சுகமாக்குகிற வீடா இருக்கணும், உன் வீடு அற்புதம் செய்கிற வீடா இருக்கணும். அருமையான கர்த்தருடையவர்களே, உன் வீடு ரட்சிப்பை உண்டாக்குகிற வீடா இருக்கணும். அருமையான தேவ பிள்ளையே, நான் சொல்லுவேன், பெத்லகேமில் இருந்த ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் நீ பெற்றுட்டு நீ போய் மோவாப்ல வீடு கட்டி
நீ போய் நல்லா வாழணும்னு நினைச்சு போனா வாழ முடியாது. அதற்காக உனக்கு பெத்லகேமையும் பெத்லகேமில் ஆசீர்வாதத்தை கொடுக்கல. தேவனுடைய வீட்டிலிருந்து உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் எதுக்கு தெரியுமா? நீ வைக்கப்பட்ட இடத்திலேயே இருந்து ரட்சிப்பை உண்டாக்கும்படி, அற்புதங்களை செய்யும்படி, வசனத்தை பேசும்படி, சுகம் கொடுக்கும்படி. இதற்காகத்தான் கர்த்தர் உன்னுடைய வீட்டை முத்திரித்து உன் கையில கொடுத்திருக்கிறார். இதற்கு மாறாக உன் வீடு இருக்குமானால் அழிவு உண்டு. அருமையான தேவ பிள்ளையே, நீ பெத்லகேமில் இருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு, பெத்லகேமில் இருக்கிற தேவனுடைய நன்மை நீ பெற்றுக்கொண்டு, அவர் கொடுத்த நன்மையை எடுத்துக்கொண்டு மாத்திரம் போய் வாழலாம் நினைக்கிறியா? முடியாது, முடியவே முடியாது. அருமையான தேவ பிள்ளையே, வாழ முயற்சித்தவங்க மரணம் அடைந்ததாக சத்தியம் சொல்லுது. நான் சொல்லுவேன், உன் வீடு எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, கிறிஸ்துவுக்கு இந்த 4 பிரமாணத்தை நிறைவேற்றுகிற, மகிமை விளங்க பண்ணுகிற வீடா மாற்றப்படணும். இந்த வீட்டில் சமாதானம் இருக்கோ, இந்த வீட்டில் சந்தோஷம் இருக்கோ, இந்த வீட்டில் களி கூறுதல் இருக்கோ, இந்த வீட்டில் மகிழ்ச்சி இருக்கோ. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் அந்த வீட்டில் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார், உலாவுகிறவராய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, இந்த பகல் வேளையில் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மையும் நம்முடைய வீட்டையும் மற்றவர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்காக, மலையில் உள்ள ஒரு பட்டணமாக கர்த்தர் நம்மை மாற்றும்படியாக நம்ம எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி நல்லா எல்லாரும் வாயை திறந்து, ஆண்டவரே என் வீடு அப்படி மாறணும் சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என் வீடு அப்படி மாறணும்ப்பா, என் வீடு அப்படி மாறணும் ஆண்டவரே, என் வீடு அப்படி மாறணும் ஆண்டவரே, தெய்வமே என் வீடு அப்படி மாறணும், இயேசுவே என் வீடு அப்படி மாறணும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உலக தோற்றத்திற்கு முன்னாக உன்னை தெரிந்தெடுத்தவ, உனக்கு இத்தனை நன்மை தந்தவ, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்தவ, உனக்கு இவ்வளவு வசதி கொடுத்தவ, ஓ இப்படி வீடுகளை தந்தவ, எதற்காகனா அவர் மகிமைப்படுவதற்காக, அவர் மகிமைப்படுவதற்காக. ஓ பரிசுத்த ஆவியான உன்னிலும் மகிமைப்படுவதற்காக. அருமையான தேவ பிள்ளையே, இன்று முதல் நம்முடைய வீட்டை இப்படி கர்த்தர் மாற்றணும், மாற்றணும், மாற்றணும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சகலத்தையும் செய்திடுவார் அதின் காலத்திலே, காத்திருப்பேன் கர்த்தருக்காய் புதுபலன் அடைந்திடுவே. சகலத்தையும் செய்திடுவார் அதின் காலத்திலே, காத்திருப்பேன் நேசருக்காய் புதுபலன். ஓ யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே எல்லாவற்றையும் செய்து முடிக்க ஒரு காலம் தெய்வம் உனக்கு கொடுக்கிறார். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான் நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை கவலை இல்லை களி கூர்ந்து போ. நடப்பதெல்லாம் இயேசுவே ஹல்லேலூயா. களி கூர்ந்து பாடிடுவே. என் நேரமும் எவ்வேளையும்
இயேசுவில் மகிழ்ந்திருப்பேன். எதுவும் என்னை பிரிப்பதில்லை. இயேசுவின் அன்பில் இருந்து என் நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் மகிழ்ந்திருப்பேன். எதுவும் என்னை பிரிப்பதில்லை. இயேசுவில் அன்பில் இருந்து தட்டி யெகோவா ஈரே. ஒரு உன்னத பலனை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க இங்க துதிக்கிற வேலை உங்க வீடு தேவ மகிமையினால் நிரப்பப்படுகிறது. ஓ ஷபௌரி ஆனமா ஓ ரியாகமா சந்தரதி ஆனமா. நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான் நன்மை சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை கவலை இல்லை களி கூர்ந்து பாடிடுவே. நடப்பதெல்லாம் ஓ இனி நடக்க போகிறது எல்லாம் உன் குடும்பத்தில் நன்மைக்காய் நன்மைக்காய் கர்த்தர் செய்ய போகிறார். களி கூர்ந்து பாடிடுவே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. அழைத்தவரே நடத்திடுவார். மகிமையாய் முடித்திடுவார். சொல்லோ அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. அழைத்தவரே நடத்திடுவார். மகிமையாய் முடித்திடுவார். யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார். எல்லாம் பார்த்துக் கொள்வார். சம்பா பாபா பாராதி அக்கராதி. ஓ அபிஷேகப்பா அபிஷேகப்பா வல்லமை நாள். யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையா. உன் வாழ்வில கர்த்தர் துணையா இருப்பாராடா. உன் மூலம் ரட்சிப்பு உண்டாகும். அற்புதம் நடக்கும். சுகம் உண்டாகும். சத்திய வெளிப்படும். உன் குடும்பத்திற்கு கர்த்தர் அதற்காக உன் வீட்டை அதற்காக தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு கொடுத்த வீடு ஓ தேவனுடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்டதா இருக்கணும். ஓ மகிமை 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 மகிமை. எல்லா சாபங்களும் விலகணும். தடைகள் விலகணும். ஓ கர்த்தர் நினைத்தது மாத்திரம்தான் நடக்கணும் நடக்கணும். எல்லாமே பார்த்துக் கொள்வான். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான் நன்மை சொல்லி பாடிடுவே. இயேசுவே களி கூர்ந்து பாடிடுவே. இந்த 4 விதமான ஆவிக்குரிய நன்மைகளும் உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் வைக்கிறார். நீங்க வேணா சோதிச்சு பாருங்க. இதுவரையும் உங்க வீட்டுக்குள்ள வராத மக்கள் எல்லாம் உங்க வீட்டுக்குள்ள வருவாங்க. அவங்க வருவது எதற்குன்னா உன் வாயின் வார்த்தையை கேட்க, ரட்சிப்பை பெறுவதற்கு, அற்புதம் பெறுவதற்கு. கர்த்தர் உன்னையே கர்த்தர் அதற்கு மூலதானமாய் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். உன் வீட்டை கர்த்தர் அப்படி அக்கினி மயமாய் மாற்றுகிறார், அபிஷேகிக்கிறார், இரட்டிப்பான வல்லமை உடையதாய் மாற்றுகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி.